பாமக இரண்டாக உடைந்ததா? இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 90% மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை. அன்புமணி ராமதாசும் கூட்டத்தை புறக்கணித்தார். கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை. மகள்வழி பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் அன்புமணி ராமதாஸ். அத்துடன் சிறு சிறு சச்சரவுகளுடன் நீடித்து வந்த இந்த பிரச்சனை மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை நிலவு நிகழ்ச்சியின் போதும் இருவரும் முகம் கொடுத்து பேசவில்லை. அந்த நிகழ்ச்சியில் முகுந்தனுக்கு சரியான முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், கணக்கை முடித்து விடுவேன், உங்களிடம் சரியாக வேலை செய்யாதவர்கள் வங்கக்கடலில் வீசி விடுவேன், கட்சிக்குள்ளே கூட்டணி யார் போட்டாலும் அவர்களை கணக்கை முடித்து விடுவேன் என்று ஆவேசமாக பேசினார். இது மறைமுகமாக அன்புமணிக்கான பேச்சு போலவே இருந்த நிலையில் இன்று தைலாபுரத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 90% மாவட்ட செயலாளர்கள் வரவில்லை. இதற்கு ராமதாஸ் மகாநாடு கலைப்பால் பலர் வரவில்லை என்று கூறினார். இங்கு கோஷ்டிக்கு இடமில்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, அதன் சீற்றமும் குறையவில்லை என்று காட்டமாக பதிலளித்தார். இதிலிருந்து அன்புமணி ராமதாசும் கூட்டத்தை புறக்கணித்ததால் பாமக இரண்டாக உடையும் என்பதற்கு சாத்தியங்கள் அதிகம் உள்ளதாக தெரிய வருகிறது.